நான் திறமையால் வந்தேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என்னோடய சூழ்நிலை, என் குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப, அம்மா வந்து ஒரு சாதாரண சத்துணவு சமையல் வேலை செய்கிறவங்க, அப்பா ஒரு விவசாயி. கஷ்ட சூழ்நிலையே பார்த்து பார்த்து நான் வந்ததுனால இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் சென்னை வந்ததுக்கப்புறம் நல்ல பிஸ்னஸ் பண்ணி மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வெளியால் பார்க்க தெரியல. இங்கே தான் இந்த ஜாதி மதம்லாம் நிறைய பேசுகிறாங்க, எனக்கு அது அந்த மாதிரி பார்க்க தெரியல. எல்லாருமே என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். உங்களை வந்து சார்னு கூப்பிடுறதை விட ஒரு அண்ணனாவோ, ஒரு அப்பாவாவோ, ஒரு சகோதரனாவோ அப்படிதான் எல்லாருமே உங்களை பாக்குறாங்க. பொதுவாக அது வந்து சாப்பாட்டுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, அம்மா சத்துணவுலேருந்து மத்தியானம் ஏதாவது, நாங்கள் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன், சத்துணவுலேருந்து அந்த சாப்பாடு கொஞ்சமாவது வந்தால் தான் நாங்கள் சாப்பிட. சின்ன விவசாய குடும்பம் தான், ஆனால் ரொம்ப சாப்பாட்டுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா எனக்கு 600 ரூபா சம்பளம் தான் நான் இந்த வேலைக்கு சேரும்போது. அப்போது ஒரு நாள் லைஃப்பில் மறக்க முடியாத நாள் என்னென்னா, இப்போ நான் பிஸ்னஸ் கூட பண்ணுறேன்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸில் இன்றைக்கி வந்து சேல்ஸ் நடக்குது, ஒரு 10,000 சேல்ஸ் நடக்குது, அந்த 10,000த்தில் நம்மளுக்கு ஒரு 1000 2000 தான் லாபம் இருக்கும். ஆனால் இவங்க அந்த 10,000த்தையும் ரொட்டேட் பண்ணுவாங்க. 10 மணி நேரத்தில் 15 லட்சம் பேர் அந்த வியூஸ் பார்த்துருந்தாங்க. அப்போ அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பை நான் கொடுத்துருக்கேன். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம். SSLF சிட்டி அப்படின்னா ஒரு இல்லாத டெவலப்பாக இடத்த கூட டெவலப் பண்ணி லாபத்தை தர வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். நம்முடைய நேயர்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷனாக சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்றீங்க? நிச்சயமா வந்து எல்லாராலையும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபோக்கஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டு, இந்தியாவில் கொட்டி கிடக்கு வாய்ப்பு. எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபு வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அதாவது நம்ம அட்வைஸ் பண்ணிடலாங்க, யாருக்கு வேணாம், இப்படி நடந்துக்கோங்க அப்படி நடந்துக்கோங்க. ஆனா சொன்னபடி நாம நடந்துக்கிறோமா, அது முடியாது அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஆனா அந்த வள்ளுவரோட வாக்க பொய்யாக்குன மனிதரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். மனிதர்னு சொல்றதை விட மனிதர் எப்படின்னு தானே கேக்குறீங்க. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே தெரியும் அவர் எப்பேற்பட்டவர்னு. இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறது SSLF சிட்டியோட நிறுவனர் டாக்டர் ஜி சக்திவேல் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப ரீசெண்டா புதுக்கோட்டை வந்திருந்தேன் சார். என்னோட ஃப்ரெண்டு வந்து தமிழரசு சொல்லியிருந்தாங்க, எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, பொண்ணோட பூப்புனித நீராட்டு விழா இருக்கு, வாங்கன்னு எங்களை எல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க வந்து பார்த்தாதான் உங்களை எங்களுக்கு தெரியும், நிறைய உங்களோட இன்ஸ்டாகிராம் வழியா நாங்க பாத்திருக்கோம், நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுப்பீங்க பாத்திருக்கோம். பட் நேர்ல உங்களை சந்திச்சு உங்ககிட்ட பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. வியந்து போயிட்டேன் சார். வியந்து போனேன். ஏன் அப்படின்னா, மதியானின்னு ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல ஒரு 10-15 வீடு கூட இருக்கோ இல்லையோ தெரியல. அங்க இருந்து சிட்டிக்கு வந்து, சென்னைக்கு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டங்கள்லாம் தாண்டி இப்ப இவ்வளவு பெரிய நிலைமைக்கு நீங்க வந்திருக்கீங்க. வந்திருக்கீங்கிறத விட உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நிறைய வாழ வைக்கிறீங்க. அது எப்படி உங்களால முடிஞ்சது? அந்த எண்ணம் எப்படி வந்தது? அந்த ஒரு மனசு, எல்லாரையும் வாழ வைக்கணும், என் கூட இருக்கிறவங்க எல்லாம் வாழணும் அப்படின்னு நினைக்கிற மனசு எப்படி சார் வந்தது உங்களுக்கு? முதல்ல உங்க கூட உட்காந்து நான் பேசுறது ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன், சந்தோஷம் மேடம். எனக்கு என்னன்னா, என்னுடைய சூழ்நிலைகள் தான். நான் திறமையால் வந்தேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என்னோட சூழ்நிலை, என் குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப, அம்மா வந்து ஒரு சாதாரண சத்துணவு சமையல் வேலை செய்கிறவங்க, அப்பா ஒரு விவசாயி. கஷ்ட சூழ்நிலையே பார்த்து பார்த்து நான் வந்ததுனால இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் சென்னை வந்ததுக்கப்புறம் நல்ல பிஸ்னஸ் பண்ணி மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா பிஸ்னஸ் பண்ண உடனே நம்மளை மாதிரி தானே எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல், சாப்பிடும் வழி இல்லாமல் அப்படி இருந்தாங்க. அப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் இந்த வாய்ப்பை எனக்கு யாரோ கொடுத்ததுனால தான், ஒரு மோட்டிவேட் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்தேன். அந்த வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணி தான் நான் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வெளியால் பார்க்க தெரியல. இங்கே தான் இந்த ஜாதி மதம்லாம் நிறைய பேசுகிறாங்க, எனக்கு அது அந்த மாதிரி பார்க்க தெரியல. எல்லாருமே என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதனால அந்த எண்ணங்கள் வருது. உங்களை வந்து சார்னு கூப்பிடுறதை விட ஒரு அண்ணனாவோ, ஒரு அப்பாவாவோ, ஒரு சகோதரனாவோ அப்படிதான் எல்லாருமே உங்களை பாக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய சீர்வரிசை தட்டுகள் வந்தது. நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் பாக்குறேன். நியூஸ்ல எல்லாம் படிச்சிருக்கேன், மாமன் சீர் வரும் அப்படின்னு. பட் அங்க பார்க்கும்போது இல்ல, வரிசைகளா சீர்வரிசை தட்டு வந்துகிட்டே இருக்கு. அப்ப நான் கேட்டேன், சார் இவ்வளவு சீர்வரிசை வருது, என்ன சார் விஷயம் அப்படின்னா, இந்த சீர்வரிசை எனக்கு கொண்டு வந்து தரது பெரிய விஷயம் இல்ல, இதை பார்த்து என்னை பார்த்து வளர்ற பசங்க இந்த மாதிரி தன்னுடைய அக்கா பையனுக்கு பண்ணணும், தன் வீட்டுல சீர் பண்ணும் அப்படின்னா எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கும், அந்த உழைப்பு அவங்களுக்கு தேவையா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான், ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நான் இதை வந்து என்டர்டைன் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த சீர்வரிசை தட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள்லாம் ஒன்றும் இல்லை, ரகசியம்னு ஒன்றும் இல்லை. அதாவது ஆசை. நான் வந்து நிறைய இடத்துல நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம், மாமா வீட்டு சீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தோம். அப்போ வரும்போது நம்மளுடைய பொண்ணு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நான் நினச்சின்னா நான் சென்னையில் வச்சிருக்க முடியும், ஊரில் இருந்து எல்லாரையும் கூட்டு வந்திருக்க முடியும், இங்கே பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம மண்ணில் பண்ணணும், நம்ம பிறந்த ஊரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, என்னுடைய பழக்கம், நான் எங்கே போனாலும், யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கண்டிப்பாக ஒரு 10 தட்டோடு தான் போவேன். அதில் டிஃப்ரெண்டாக பண்ணுவோம். காய்கறி கொண்டு போவோம், நட்ஸ் கொண்டு போவோம், ஃப்ரூட்ஸ் கொண்டு போவோம், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக கொண்டு போவோம்.
அந்த மாதிரி நான் போனதுனால பொதுவாகவே தாய் வீட்டு சீரு தாய்மாமா சீருங்கிறது தாய்மாமா வீட்டிலேருந்து தான் வரும். ஆனால் என்னுடைய பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் எல்லாம் 100 தட்டு 150 தட்டுன்னு சொல்லி வரிசையாக வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எவ்வளவு மன நிறைவா இருந்ததுன்னா நீங்க எப்படி அவங்களை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதனாலதான் அந்த பதில் சீர் அவங்க பண்ணாங்க. நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த சீர்வரிசைன்னு சொல்றதை விட அடுத்தது சாப்பாடு. நாங்க காலையில வந்து இறங்கணும், சென்னையில இருந்து வந்தோம். ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளா எங்களுக்கு ஸ்டே எல்லாம் இருந்தது. அப்புறம் அங்க வந்து பார்த்தா சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கீங்க சார். எவ்வளவு பேரு வந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போனாங்க. சமையல் சமைச்சு கொடுக்கறது அதெல்லாம் வேற விஷயத்தை தாண்டி இவ்வளவு பேருக்கு நீங்க இது இந்த ஃபங்க்ஷனுக்காக மட்டும் இல்ல, எப்பயுமே உங்களை நாடி வரவங்களை வந்து வெறும் வயிற்றோட அனுப்ப மாட்டீங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. அதோட பொதுவாக அது வந்து சாப்பாட்டுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அம்மா சத்துணவுலேருந்து மத்தியானம் ஏதாவது, நாங்கள் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன், சத்துணவுலேருந்து அந்த சாப்பாடு கொஞ்சமாவது வந்தால் தான் நாங்கள் சாப்பிட்ற சின்ன விவசாய குடும்பம் தான். ஆனால் ரொம்ப சாப்பாட்டுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பொதுவாக இன்றைக்கி இட்லி தோசை அப்படின்னா தீபாவளி பொங்கலுக்கு தான் எனக்கு இட்லி தோசைலாம் கிடைக்கும் பார்ப்போம். அது வந்து பெரிய இதுவாக இருந்தது. இப்போ நிறைய வகைகள் வந்துருச்சு. அதனால அந்த சாப்பாடு கஷ்டப்பட்டு சென்னைக்கு நான் வந்ததுக்கப்புறம் கூட ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன் சாப்பாட்டுக்கு. ஏன்னா எனக்கு 600 ரூபா சம்பளம் தான் நான் இந்த வேலைக்கு சேரும்போது. அப்போது ஒரு நாள் லைஃப்பில் மறக்க முடியாத நாள் என்னென்னா, ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு சின்ன வயசில். அப்போ 17-18 வயசு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. அப்போ அம்பிகாம்பேர் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி கடை, 10 ரூபா பாக்கெட்டில் வச்சுருந்தேன். அப்போ போய் சாப்பிட்றதுக்கு ரேட்டு இட்லி என்ன ரேட்டுன்னு கேட்குறதுக்கும் பயமாக இருந்தது. ஒரு 3 இட்லி வாங்கி சாப்பிட்டேன். கொடுத்துட்டு 10 ரூபா கொடுத்தோன்னா பேலன்ஸ் காசு ஒரு 3 ரூபா கொடுத்தாரு. அப்போ தான் தெரிஞ்சது இன்னொரு இட்லி சாப்பிட்ருக்கலாமோ. அந்த மாதிரி சாப்பாடோடைய வலி வேதனை வந்து எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் வந்து வகை வகையாக இன்னைக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் யாருக்குமே இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு சாப்பாடு வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் நான். இப்போ நீங்க கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றீங்களா சார், இந்த கஷ்டம் வரும்போது நம்ம மேற்கொண்டு நல்லா வரணுங்கிற எண்ணம் எப்படி சார் வரும்? இப்ப சில பேர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம கஷ்டப்படுறோமா, ஒரு கடன் வாங்கி இந்த கடனை சரி பண்ணிடுவோமா, அப்புறம் கடன் மேல கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, டென்ஷன் ஆயிடுறாங்க, அப்புறம் குடும்பத்தோட தவறான முடிவுகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த மாதிரி எடுக்க கூடாது. நீங்க வாழ்க்கையில நல்லா முன்னுக்கு வரணும், நீங்க பாடுபடணும்னா எந்த மாதிரி அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்க? நான் வந்து இங்க வந்து வேலைக்கு வரும்போது 600 ரூபா சம்பளத்துக்கு தான் வேலைக்கு வந்தேன். வேலையோட கஷ்டம் நஷ்டம் காசோடைய வறுமைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் வந்து வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். நிறைய பேர் என்னென்னா, இப்போ நான் பிஸ்னஸ் கூட பண்ணுறேன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸில் இன்றைக்கி வந்து சேல்ஸ் நடக்குது, ஒரு 10,000 சேல்ஸ் நடக்குதுன்னா அந்த 10,000த்தில் நம்மளுக்கு ஒரு 1000 2000 தான் லாபம் இருக்கும். ஆனால் இவங்க அந்த 10,000த்தையும் ரொட்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே சின்னதாக லோன் வாங்கினேன்னா கரெக்டாக கட்டுவேன். அந்த பழக்கத்தை நான் ஆரம்பத்துலேருந்தே கொண்டு வந்துட்டோம். ரொட்டேட் பண்ண மாட்டேன். என்னோட என்ன லாபமோ அதை மட்டும் தான் நான் எடுப்பேன். ரொட்டேட் பண்ணால் தான் அதில் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்க, பட் கரெக்டாக டைம் ஒதுக்குறது இல்லை, அதனால மாட்டிக்கிறாங்க. நான் அந்த ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுவேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸா நீங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்ஸ்டால சொன்னோடனே நிறைய பேர் SSL தேடி வரேன் அப்படிங்கிற மாதிரி, எந்த மாதிரி வேலை வாய்ப்பு சார்? அது என்னன்னா, நான் பொதுவாகவே நான் எப்படி நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறோம், பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க, வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம மீடியாவில் கேள்விப்படுறோம். அப்போது என்ன பண்ணோன்னா, நான் வந்து வாழ்க்கையில் வந்து இன்ஸ்டாகிராமில் சொன்ன விஷயம் என்னென்னா, எல்லாராலையும் ஜெயிக்க முடியும், ஜாதி மதம் இல்லாமல் உழைச்சா ஜெயிக்க முடியும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் இந்த ஜாதியில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், இந்த மதத்தில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அதேமாதிரி திறமை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. திறமை கண்டிப்பாக வளர்த்துக்கணும். ஆனால் திறமை இல்லைனா நம்ம சூழ்நிலையை வச்சு நம்ம எப்படி கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வந்துடணும். அப்போது நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், நல்லா வர முடியும்னு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ணதை நான் மீடியாவில் சொன்னேன், இன்ஸ்டாகிராமில் சொன்னேன். அதில் ஒரு பையன் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாப்புல, சார் நீங்கள் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் கூட நாங்களும் சேர்ந்து பண்ணால் நல்லா இருக்குமான்னு. அப்போ என் கான்டாக்ட் நம்பர் போட்டேன். பார்த்தா டெய்லி 50 பேர் 100 பேர், கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்தில் 15 லட்சம் பேர் அந்த வியூஸ் பார்த்துருந்தாங்க. அப்போ அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பை நான் கொடுத்துருக்கேன். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம், நம்ம அப்பா அம்மா நல்லா வச்சுக்கணும், ஃபேமிலியை நல்லா வச்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கவங்க மட்டும் என் கூட வாங்க, எந்த திறமையை வேணாம்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்து பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா, ஈஸி மணி எல்லாருக்கும் ரொம்ப தேவையா இருக்கு. இன்ஸ்டாகிராமில் வந்துடணும், நம்ம உடனே ஃபேமஸ் ஆயிடணும், உடனே நமக்கு பணம் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லாம பாடுபட்டு உழைச்சா கண்டிப்பா நம்ம வந்து லைஃப் லாங் நம்ம நல்லா இருக்கலாம், நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நல்லா வச்சுக்கலாங்கிறது உங்களுடைய வார்த்தைகள்ல இருந்து எங்களுக்கு தெரிய வருது. இப்போ சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் நீங்க சந்தோஷப்படுத்தும் போது, நான் அங்க பார்க்கும்போது பார்த்தா பக்கத்துல ஸ்கூல், அவ்வளவு பெரிய ஸ்கூல், ஒரு CBSE ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு குழந்தைங்களை எப்படி கொண்டு விட்டுட்டு போவாங்க அம்மா அப்பா எல்லாம் அப்படிங்கிறதுக்காக, அவங்க பக்கத்துலயே வசிக்கிறதுக்காக அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க. சரி, இங்க இருந்து அவங்க வெளியில போகணுமா, ரொம்ப தூரம் போனோமா, பெட்ரோல் அவங்களுக்கு தேவையா இருக்க வண்டிகளுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க். புதுக்கோட்டை பக்கத்துல இவ்வளவு பெரிய சிட்டியா அப்படிங்கிற அளவு இந்த ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு? இல்ல, பொதுவாகவே நான் எல்லாரும் சிட்டிக்குள்ள லேஅவுட் போட்டு பிசினஸ் பண்ணாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, விவசாய நிலத்துல நான் லேஅவுட்டே போட்டதே கிடையாது. இது வரைக்கும் 1 ஸ்கொயர் ஃபீட் கூட விவசாய லேண்டில் போட்டதில்லை. விவசாயத்துக்கு தேவையில்லாத லேண்டு, புஞ்சை நிலம்னு சொல்லுவோம், அதில் தான் லேஅவுட் போடுவோம். அங்கே என்னன்னா எல்லாரும், நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த சைட்டை டெவலப் பண்ணிட்டு
என்ன நம்பி வாங்கினாங்களா அவங்களுக்கு டெவலப்மெண்ட் நார்மலாகவே ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகும். இருந்தாலும் நம்ம செயற்கையாக ஒரு டெவலப் பண்ணணும்னு என்ன பண்ணுவேன்னா, அங்கே கடையை கட்டி விட்ருவேன், ஒரு வீடு ஆரம்பிச்சு விட்ருவேன், ஸ்கூலு, பெட்ரோல் பங்கு. இப்போ ஸ்கூலுக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப், நான் வாங்கின ரேட்டை விட அவங்களுக்கு சீப்பாக கொடுத்துருவேன். அப்போ அவங்க அந்த ஸ்கூலை உருவாக்கிடுவாங்க. அப்போ டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது எஸ்எஸ்எல்எஃப் சிட்டி அப்படின்னா ஒரு இல்லாத டெவலப் ஆகாத இடத்த கூட டெவலப் பண்ணி லாபத்தை தர வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். எஸ்எஸ்எல்எஃப்னு ஒரு வீடு மட்டும் இல்ல, அந்த இடத்த சுத்தி ஒரு பெரிய ஒரு ராஜ்யமே, ஒரு சாம்ராஜ்யமே உருவாக்குற அளவு நீங்க வந்து எப்பயுமே எல்லா இடத்துலயுமே. எந்த மாதிரி இடத்துல இப்போ ரீசெண்டா நீங்க இடம் போட்டீங்க? இப்போ நம்ம இப்போ ஈசிஆர்ல சைட் பண்ணியிருக்கேன், செங்கல்பட்டுல பண்ணியிருக்கோம், மேல்மருவத்தூர், மதுராந்தகம், மச்சரப்பாக்கம், திண்டிவனம்லாம் நாங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வெறும் 50,000 கொடுத்தேன். இன்னைக்கு 10 லட்சம். இல்லாதப்பட்டவங்க வாங்கினவங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அது ஒரு பெரிய இது. எனக்கு என்னன்னா, முதல் சொத்து வாங்குறவங்க 1 லட்சம் பேரை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ரீச் பண்ணியிருக்கிறோம். எவ்வளவு ஒரு மனசு திருப்தியான விஷயம் இல்ல, நமக்கு இருக்கிறதுக்கு வாடகை வீடு, அந்த ஹவுஸ் ஓனரோட பிரச்சனை, அதெல்லாம் தாண்டி நம்ம சொந்த இடம், நம்ம சொந்த இடத்துல நம்ம வீடு கட்டியிருக்கோங்கிறது எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இருக்கும். சரி, எல்லாருக்கும் நிலம் கொடுத்துட்டீங்க, அதெல்லாமே நம்ம கண் கூட பார்த்தோம், சந்தோஷப்படுறோம். அது போக இந்த வாயில்லா ஜீவனை நான் பார்த்தேன் சார். ஒரு 20-30 ஜல்லிக்கட்டு காளைகளை நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. அதுல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? இல்ல, இப்ப நம்ம எல்லாருமே போராடணும் ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய மறைமுகமா நிறைய நாட்டினங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்ப கூட லேட்டஸ்டா ஏஎம்சி கிரவுண்ட்ல வந்து கிராம திருவிழாவும் ஒன்று பண்ணாங்க. அங்க கூட இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுலாம் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நாட்டு மாடுகள் வச்சிருக்குது, அது ஜல்லிக்கட்டு உழவு ஓட்டுறது, அது ஒரு சுகம். அது மாடெல்லாம் அது போகும்போது அது களத்துல போய் நின்னா பயங்கரமா விளையாடும். ஆனா நம்ம போனா பேசாம நிக்க, நம்ம ஒரு வாழைப்பழம் கொடுத்தாவோ ஒரு பிஸ்கட் கொடுத்தாவோ நல்லா இருக்கணும். அது கண்டிப்பா எல்லாருமே வீட்டுல வந்து செல்லப்பிராணி வளர்க்குற மாதிரி பெரிய சுகம் தான் அது. இப்ப இன்ஸ்டாகிராம் வழியா உங்களை வந்து தொடர்பு கொள்றாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி தரீங்க? இப்போ நான் மெயினா பண்றது வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங். அதுதான் நான் மெயினா கொடுக்குறேன். அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி நாங்க மெடிக்கல் பண்றோம், ஸ்கூல் பண்றோம், பெட்ரோல் பங்க் பண்றோம், அதுக்கு தேவையானது அங்க அனுப்பிச்சு விடுறோம். மெயினா ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் சென்னையில. இப்போ உங்க கூட நீங்க இவ்வளவு தூரம் வந்து போராடி வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய நேயர்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷனா சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்றீங்க? நிச்சயமா வந்து எல்லாராலையும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய போக்கஸ். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு இந்தியாவில கொட்டி கிடக்கு வாய்ப்பு. என்ன உழைக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல. ஈஸி மணி, நீங்க கூட அழகா சொன்னீங்க, ஈஸி மணி சம்பாதிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஈஸி மணி சம்பாதிக்கிறது வந்து ஈஸி கிடையாது. அவங்களா சும்மா கற்பனையா அவங்க இருக்காங்க. உழைச்சி களத்துல இறங்கி வேலை செஞ்ச காசு மட்டும்தான் நிக்கும். ஈஸியா பங்கு போட்டா நிறைய பேர் தப்பா பணம் போட்டா பணம் மல்டிப்ளை பண்ணி தரேன், இது வாங்குங்க அது வாங்க பெரிய ஆள் ஆக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நிச்சயமா என்ன பொறுத்த வரைக்கும் நான் லைஃப்ல 20 வருஷமா மார்க்கெட்ல நிக்கிறேன், 18 வருஷமா நிக்கிறேன். அந்த மாதிரி போனவங்க நிறைய பேர் ஏமாந்துதான் நிக்கிறாங்களே ஒழிய களத்துல இறங்கி வேலை செஞ்சவங்க தான் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அதுதான் நிரந்தரமானது. இன்னைக்கு நிறைய பேர் இது தப்பான வழியெல்லாம் போறாங்க. ஈஸியா நான் உழைக்க கூடாது, நான் இருக்க சொத்தையாவது வித்து காசு தரேன், நான் உழைக்க கூடாது ஆனா சம்பாதிக்கணும், பணம் வரணும்னு நினைக்கிறாங்க. அது நிச்சயமா போய் ஏமாற்றத்துல தான் முடியும். யாரு ரோட்ல இறங்கி வேலை செய்யறாங்களோ, ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யறாங்களோ அவங்க மட்டும்தான் நிலைச்சு நிக்க முடியும். நேர்மையா இருக்கணும். அது கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கும். அப்படி நின்றுட்டோம்னா மக்கள் புரிய ஆரம்பிச்சு, இவங்க நேர்மையா பண்றாங்க புரிய ஆரம்பிச்சுன்னா ஈஸி சம்பாதிக்கிறது. இந்த கஷ்டம் சொல்றீங்க சார், கஷ்டம் தான் என்ன? கஷ்டம் நம்ம எடுத்துக்கிறது தான் கஷ்டங்கிறது. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, காலையில 5 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் போய் ரோட்ல நின்று நோட்ஸ் கொடுத்துருக்கேன். போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். கூச்சம் பார்க்காம போய் நிற்பேன். நம்மளோட ப்ராடக்ட் தானே, நம்மளோட ப்ராடக்ட் போய் விற்கிறதுக்கு என்ன கூச்சம் அப்படின்னு போய் நிற்பேன். இங்க இருந்து சைட்டு தான் போறதா 2-3 டைம் போவேன். நைட்டு வந்து லேட்டா தூங்குவேன். இந்த மாதிரி உடல் கஷ்டம் தான். ஆனா விரும்பி பண்ணதுனால கஷ்டமா தெரியல. மக்கள்கிட்ட அது சொன்னா பொதுவா எல்லாரும் கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்களே, அது கஷ்டம் இல்ல. நம்ம ஒர்க் பண்ணா அது விரும்பி பண்ணா ஈஸிங்கிறதுக்காக சொல்றது. அதுதான் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல முன்னுக்கு வந்துட்டே இருக்கோம். ஒரு சின்ன சர்க்கிள் வந்துருச்சு அப்படின்னா எப்படி உடஞ்சு போயிடும்ல. அப்ப அந்த மாதிரி டைம்ல எல்லாம் உங்களுக்கு யார் சார் மோட்டிவேட் பண்ணுறது? நிச்சயமா அதை அடிக்கடி கூட நான் சொல்லுவேன். அது நம்ம மனசு பக்குவம் தான். ஏன்னா கண்டிப்பா பிசினஸ்ல வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நம்ம வளர்றோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வு இருக்கும். அங்க நான் எப்படி என் டீமுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன்னா 50-50 வச்சுக்க சொல்லுவேன். அதாவது 50% தான் நம்ம இருக்கணும். இப்ப நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா அப்படியே கொண்டாட்டத்துல ஓடும். நான் அப்படி பண்ணக்கூடாது. 10% இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஜாலியா இருக்கணும், செலிப்ரேட் பண்ணணும், சால்வ மாலை போடணும், அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும். 10% ஜாஸ்தி பண்ணும். அதை 60% போடுவேன். அப்செட் ஆகும்போது நமக்கு ஏதாவது ஒரு துக்கம் நடந்துருச்சு இல்ல ஏதாவது லாஸ் நடந்துச்சா டோட்டலா அப்செட் ஆயிடுறாங்க. அங்க நான் பண்ணக்கூடாதுன்னு மெடிடேஷன் பண்ணுவேன். அங்க மைனஸ் ஆகணும், ஒரு 10% மைனஸ் ஆகணும். அப்போ 40-60 அதை 40-50-60 அதுலதான் நிற்பேன். ஏதாவது பிரச்சனை, ஏன்னா அதெல்லாம் தாண்டி தானே வந்துட்டோம். சின்ன வயசுல வந்து எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி இருக்கிறோம். அப்போ அதை ஹேண்டில் பண்ணும். இன்னொன்னு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை டைம்ல நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் பொறுமையா ஒரு 2 நாள் தள்ளி வச்சு அதை ஹேண்டில் பண்ணா ஈஸி. நம்மளால தாங்க முடியாத அனுபவிக்க முடியாத பிரச்சனை இறைவன் நமக்கு தரவே மாட்டான்.
யாருக்கு எந்த பிரச்சனையை கொடுத்தா அவரால் அவங்க ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இருப்பாங்க. அதனால பிரச்சனையை தாண்டி நிக்கணும், பொறுமையா இருக்கணும். பொறுமை தான் முக்கியம். இந்த பணம் விஷயம் அப்படின்லாம் வரும்போது அவங்க ரொம்ப நுழைஞ்சு போயிடுறாங்க இல்லையா, இந்த பிசினஸ்ல வந்து நுழைஞ்சு. இப்ப அதுல இருந்து அவங்க மீண்டு வரணும்னா அந்த பணத்தை விட்டுட்டு இந்த இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க அதை விட்டுறணுமா, இல்ல அதுல இருந்து அவங்க கொஞ்சம் பணம் எடுத்துட்டு முன்னுக்கு வரணுமா, எப்படி அந்த பணத்தை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? இல்ல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் லாஸ் ஆயிட்டாங்கன்னா உடஞ்சு போயிடுறாங்க. ஆமா, நான் கேட்பேன், நிறைய பேர் எங்க 1-to-1 இன்டர்வியூ வருவாங்க. அப்ப கேட்பேன், இந்த மாதிரி லாஸ் ஆயிட்டாங்க, நான் உடஞ்சு போயிட்டோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணீங்கன்னு கேட்பேன். இந்த மாதிரி ஒரு கடை ஆரம்பிச்சேன், லாஸ் ஆயிட்டேங்க, பெருமைப்படுங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னன்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கடன் வாங்கி நீங்க லாஸ் ஆயிட்டாரு, அது வந்து நீ தப்பு பண்ணல. ஏதாவது தருதல் தப்பு பண்ணி நம்ம லாஸ் ஆனா அது பரவாயில்ல. ஒரு பிசினஸ் யாருக்கு மனசு வருது, எல்லாரும் படிச்சோம் வேலைக்கு போகணும், படிக்கணும் வேலைக்கு போகணும் தானே. அப்ப அந்த இடத்த நீ பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சதே ஒரு பெரிய விஷயம். லாஸ் ஆயிடுச்சு, நான் சொல்லுவேன் 50 லட்சம் இல்ல 1 கோடி லாஸ் ஆயிருக்கும் நீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு பிசினஸ் பண்ற எண்ணம் வந்ததுனாவே அவங்க திரும்ப திரும்ப நிற்பாங்க. பிசினஸ் தூக்கி நிப்பாட்ட முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். அதனால தைரியமா பண்ணணும், அப்படி அங்க உடஞ்சு போயிடக்கூடாது. இந்த லாஸ்ங்கிறது எப்படி சார் லாஸ் அதாவது லாஸ்ங்கிறது நிச்சயமா ஒரு ப்ராடக்ட் எடுத்துருக்கோம்னா அதுல நான் என்ன சொன்ன மாதிரி முழு ரொட்டேட் பண்ணாலும் லாஸ் வரும். நம்மளோட காஸ்ட் என்ன லாபம் என்னங்கிறத பிரிச்சிடணும். இன்னொன்னு வந்து நம்மளுடைய என்ன வேலையோ எதுக்காக ஆரம்பிச்சோமோ அந்த வேலையை சரியா செய்யணும்னா லாஸ் வரும். இப்போ அல்ல 9 மணிக்கு ஆபீஸ்னா 9 மணிக்கு நிக்கணும். ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணணும். பிரச்சனைனா ஓடி போறது, லாபம் மட்டும் நிக்கிறது. அப்போ பிரச்சனை வரும்போது நம்ம நின்று பிரச்சனை வரும்போது முன்னாடி நிக்கணும், சந்தோஷம் வரும்போது முன்னாடி நிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப லாஸ் வந்து கண்டிப்பா நம்மளுடைய வேலையை சரியா செய்யாதனால லாஸ் வரும். இன்னொன்னு போட்டி இருக்கும். அந்த போட்டி இருக்கும் போதும் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணலன்னா லாஸ் வந்துடும். பயந்துடக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பிதான் ஆரம்பிச்சோம் பிசினஸ். நம்மளை நம்பி நம்ம எப்படியாவது நாளை வந்துருவோம் ஜெயிச்சிருவோங்கிறதா இருக்கும். அங்க அப்புறம் வரும்போது நிதானமா இருக்கணும், ஸ்ட்ராங்கா நிக்கணும், சப்போர்ட் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்த போய் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். சந்தோஷம் வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. பிரச்சனை வரும்போது நீங்க ஆரம்பிச்சது நம்ம மேல கொண்டு வந்துருமோன்னு நினைக்கிறேன். சார், நீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் நிறைய இடத்துல கொண்டு பேசுறீங்க. மோட்டிவேஷனலா இப்போ இந்த காலேஜ்க்கெல்லாம் போய் பேசுறீங்க இல்லையா, என்ன பேசுறீங்க சார் ஸ்டூடெண்ட் கிட்ட? ஸ்டூடெண்ட் படிக்கிறத பத்தி பேசுவோம் பொதுவா. அவங்ககிட்ட நம்ம பிசினஸ் பத்தி பேசுவோம். பிசினஸ் பத்தி இல்ல, பொதுவா படிக்கிறத பத்தி பேசுவோம். நிறைய என்னன்னா பேரண்ட்ஸோ இல்ல கூட இருக்கிறவங்களோ இந்த லாங் டேர்ம் கோல்னு சொல்லி ஐஏஎஸ் ஆமா ஐபிஎஸ் ஆமா ஏதாவது அது இருக்கணும் லாங் டேர்ம் கோல். ஆனா அதுக்கு இப்ப ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. நான் அதை மட்டும் கொஞ்சம் மறைமுகம் மாத்தி சொல்றேன். இல்ல அதுக்கு ப்ரிப்பேர் என்ன ஆகணுங்கிறது முடிவு பண்ணிக்கங்க. ஆனா இப்ப என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், 10th 12th அதுக்குள்ள கவனம் செலுத்தினாவே ஆட்டோமேட்டிக் நீங்க உங்க லட்சியம் கனவு நிறைய அந்த படிக்கும்போது நீங்க ஈஸியா படிக்கலாம் முடியும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ லேட்டஸ்டா கூட ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். அங்க மனசுல இந்த சுட்டதும் மனசை தொட்டதும் சுட்டதும் சொல்லுவாங்களா, அது மாதிரி ரொம்ப வருத்தமானது. ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஒரு காலேஜுக்கு என்ன பேச கூப்பிடுறாங்கிறது ரொம்ப மனசை தொட்ட ஒரு விஷயம். சுட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு கொடுத்த சப்ஜெக்ட் எதுக்காக அந்த மீட்டிங் போயிருந்தேன்னா, அந்த போதைப் பொருள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அது எங்க போய் பேசுறோம், ஒரு காலேஜ்ல போய் பேசக்கூடிய சுச்சுவேஷன் இன்னைக்கு உருவாயிருக்கு. அது மாதிரி அது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா காலேஜ்ல இருக்கிற பசங்க எல்லாம் தப்பா பண்றாங்க. நிறைய பேர், கொஞ்சம் பேர் தான், சில பேர் பண்ணனால அது வந்து கண்டிப்பா இருக்கவே கூடாது. ஏன்னா ஒழுக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தனை உயர்த்துறதுங்கிறது அறிவு முக்கியம், படிப்பு ரொம்ப முக்கியம், அதை விட ரொம்ப முக்கியம் ஒழுக்கம். ஒழுக்கம் இருந்துன்னா ஒருத்தர் மேல வர முடியுங்கிற சப்ஜெக்ட் லேட்டஸ்டா பேசணும். நான் சொன்ன மாதிரி முதல்ல ஆரம்பத்துல சொல்ல மாதிரி சொல்றது ஈஸி, ஆனா அது மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க அப்படி நடந்துக்கிறதுனாலதான் உங்களால அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடிஞ்சது இல்லையா. நம்ம வந்து இந்த சோசியல் மீடியால இருந்துட்டே இருக்கணும் சார். நம்ம ஏன் இருக்கணும், ஒரு ஃபேமஸ்க்காக கிடையாது. நம்மளை பார்த்து 4 பேர் நல்லது பண்றாங்க, அவங்க நல்லது, அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்குது அப்படிங்கும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா, உங்களை வந்து ஃபாலோ பண்ணதுனால எனக்கு இவ்வளவு நல்லது நடக்குது? நிறைய நடந்திருக்கு மேடம். அதுவும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல இருந்ததுனால இப்போ லேட்டஸ்டா மடிப்பாக்கத்துல இருந்து ஒரு ஃபேமிலி ஃபோன் பண்ணாங்க. கோவிட் காலத்துல அவங்களுக்கு கிட்ட ஒரு 80-90 கார் வச்சிருந்து டிராவல்ஸ் நடத்திக்கிட்டாங்களா. கோவிட்ல வந்து லாஸ் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் சொல்லும் போது மனசே வலிச்சுது. சூசைட் பண்ணிக்க போனோம். அவங்க வீடே வந்து யதார்த்தமா பார்த்தேன். எனக்கு வந்து அதை பார்த்ததுக்கு அப்புறம் அதை தள்ளி போட்டு ஒரு வீட்டுல இருந்து சமையல் பண்ணி எல்லாரும் ஹோட்டல் கொடுக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஒரு ஹோட்டல் வச்சுக்கோம். இன்னைக்கு நல்லா பிசினஸ் பண்ணி நல்லா இருக்கும். நான் நல்லா பிசினஸ் பண்றதை ஷேர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்ல சார், இது வரைக்கும் உங்க இன்ஸ்டாகிராம்ல உங்க நம்பரை பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். நாங்க உயிரோடு இருக்கிறது காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அதுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள மறுபடியும் இன்ஸ்டாகிராம்ல இருக்க சொல்லிட்டு பேச சொன்னது. அது நிறைய பேர் சொல்லிருக்காங்க. நான் ஒரு கணவனை இழந்தவங்க, நான் வந்து டெய்லர் ஷாப் வச்சிருக்கேன், அவங்க பேச்சு கேட்டு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், நான் ஒரு டிரைவரா இருந்தேன், ஒரு கார் வாங்கி நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. அது வந்து ரொம்ப மன திருப்தி. அதனாலதான் நீங்க மீடியால இருந்து ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு சினிமா பார்த்து ஒரு கொலை பண்ணா அப்படின்னு நம்ம படிக்கிறோம், ரொம்ப வன்முறை ஜாஸ்தி ஆயிடுச்சு, அந்த சப்ஜெக்ட் நம்ம பேச வரல. ஆனா ஒரு சினிமா பார்த்து நம்ம திருந்தணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய ஸ்பீச்சை பார்த்து இவ்வளவு பேர் தெரிஞ்சுக்காங்க, இவ்வளவு பேர் வந்து அது ஒரு பெரிய அட்வைஸா எடுத்துட்டு அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நாள் நம்ம கஷ்டமா இருக்கும், நாளைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை தாண்டி
தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு மறுநாள் சந்தோஷமான நாளை நம்ம பார்க்க முடியாம போயிடும். அதுக்கு நீங்க வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார். தேங்க்யூ. நான் மீட்டிங்லேயே நிறைய சொல்றது விஷயம், என்னோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு சேல்ஸ் பண்றதுக்கான சொல்லி கொடுக்கவே மாட்டேன். ஒரு 10% 20% தான் அதை பத்தி பேசுவேன். ஒழுக்கத்தை பத்தி, அப்பா அம்மாவை பத்தி, நம்ம தேசத்தை பத்தி, நாடு நல்லா இருக்கணும், எப்படி இருக்கணும், நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது, அதை பத்தி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் சொல்லுவேன். அதுக்கு தான் நான் 2 விஷயம் சொல்லுவேன். மனிதன் சட்டம், இறை சட்டம், மனித சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதனால வந்து மனித சட்டத்துல யாராவது அதிகாரத்திலோ இல்ல பணத்துல இருந்தாங்கன்னா அதில் தப்பிச்சிக்கலாம். இறை சட்டத்துல கண்டிப்பா யாராவது தப்பு பண்ணா தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அதிகாரம் இருக்கிறத விட, அனுபவம் இருக்கிறத விட, அனுகிரகம் இருக்கிறவங்க தான் ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா சில பேர்கிட்ட வந்து அதிகாரம் இருக்கும், அவங்க திடீர்னு போயிடலாம், அது எல்லாம் போயிடும். அனுபவம் இருக்கும், பெருசா வர முடியுமானா தெரியல. ஆனா அனுகிரகம், இறைவனுடைய சக்தி யாருக்கு இருக்கோ அவங்க நல்லா இருப்பாங்க. அது யாரானா அல்லாவா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், இயேசுவா இருக்கலாம், யாரும் இருக்கலாம். ஆனா யாரையாவது ஒரு பிரபஞ்சத்தை நான் நம்பணும். நம்பிக்கை பெரிய வெற்றியை தரும். சரி, இவ்வளவு வருஷம் நீங்க வந்து இந்த பிசினஸ்ல இருந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த பக்குவம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சக்சஸ் வரும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க? கண்டிப்பா சந்தோஷப்பட்டோம். ஆனா அந்த சக்சஸ் வந்து நான் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நல்லா இருந்துட்டு மோசமான சிச்சுவேஷன் போனதுக்கு அப்புறம் நல்லா சக்சஸ் வந்தது. அது வந்து நான் கடவுள்ல வருத்தப்பட்டேன். நம்ம யாருக்கும் இந்த கெடுதலும் பண்ணல, ஏன் நம்ம வந்து நல்லா இருந்தோம் இப்ப திடீர்னு லாஸ் ஆகி நிக்கிறோமே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது தான் கடவுளுக்கு தெரியும், நீ இந்த ப்ராடக்ட் விற்க வரல, வேற ஒரு ப்ராடக்ட் விற்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது கஷ்டம் வந்துட்டு அது மாதிரி எனக்கு காசு லாபம் நிறைய சம்பாதிக்கும் போது அந்த கஷ்டம் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டம், என் ஒய்ஃப் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு ஞாபகம். அதனால சக்சஸ் வரும்போது இந்த 50-60 தான் போவேன். பயங்கர சந்தோஷம், வந்துருவோம் மேல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப உங்க மனைவியை பத்தி பேசும்போது அவங்களை பத்தி சொல்லுங்க சார். எப்படி உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க? சொல்லுவாங்க, மனைவி கிடைப்பது இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அதுல நான் கொடுத்து வச்சவன். நான் சின்ன வயசு, அவங்களுக்கு சின்ன வயசு மேரேஜ் ஆகிட்டு வந்து நேர்ல எல்லாம் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் வரும். நான் இருக்கேன், நம்ம பாத்துக்கலாம் தட்டி கொடுத்து வெளியில சொல்லாம, எங்களோட சூழ்நிலை சொல்லாம 2 பேருமே இறங்கி ஒர்க் பண்ணோம். அது பெரிய கிஃப்ட்னு தான் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க எனக்கு பெரிய கிஃப்ட். இன்னைக்கு வரைக்கும் நான் எங்கேயாவது ஆஃபீஸ்க்கு ஒரு மீட்டிங் ட்ரைனிங் கிளம்புறேன்னா ஒரு நாள் கூட லேட் ஆனதில்ல. நான் ரெடி பண்றதுக்கோ, எனக்கு ஃபுட்டு கொடுத்துறதுக்கோ எல்லாத்துக்கும் நான் 5 மணிக்கு கிளம்பினாலும், ஊருக்கு போனாலும், பிசினஸ் போனாலும் அவ்வளோ ஸ்ட்ராங் அனுப்பான். பயங்கர சப்போர்ட் சின்ன வயசுல. இன்னொன்னு என்னை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பேரு டீம் லேடிஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க. ஒரு நாள் கூட அதுவும் என்ன கேள்வி கேட்டதில்ல. அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை. இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிக்கிறேன்னா ஒண்ணு இறைவன், இன்னொன்னு என் மனைவி தான். உங்களுக்கு லவ் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ் தான். பாருங்க நேயர்களே, லவ் மேரேஜ் தான் சக்சஸ், அரேஞ்ச் மேரேஜ் அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிட்டா அப்படின்னாலே கண்டிப்பா இது சக்சஸ்ஃபுல்லான லைஃபா தான் போயிட்டு இருக்கும். இத்தனை நேரம் எங்களுடைய நேயர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு சொன்னீங்க. கண்டிப்பா இது வந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான், அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அறி. என்னன்னா, சொன்னபடி நடந்துக்கிறது, சொன்னபடி பேசுறது, சொன்ன விஷயத்த செய்யறது அப்படின்னு இருந்துட்டு ஒழுக்கம் நிறைந்தவரை வெல்றதுங்கிறது யாராலையும் முடியாத விஷயம். அப்பேற்பட்ட மாமனிதரை தான் இன்னைக்கு நாம இன்டர்வியூல சந்திச்சோம். இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு. வணக்கம்.